Fine. Shalom, shalom. Shalom, shalom. Wish பண்ணுங்க. Shalom. Thank you for joining us. Today, we'll be discussing on an important subject called life. Today is not about blessing. Today is not about how God is going to escape you from life. No, today we'll speak about life. The importance of life. So, stick to us. Listen to us. Get the essence. That's very important. Put it into practice. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்ளும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 7 to 11. Luke chapter 14 verses 7 to 11. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 7 to 11. வாசிக்க கேட்போம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாய் இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அந்த லாஸ்ட் வசனத்தை கொஞ்சம் திரும்ப வாசிங்க. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். For whoever exalts himself will be humbled, and he who humbles himself will be exalted. இன்றைய செய்தியின் தலைப்பு, do not boast, பெருமை கொள்ளாதே. ஹலோ, do not boast, பெருமை கொள்ளாதே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. செய்தி தலைப்பை அவங்கள பார்த்து சொல்லக்கூடாது, பெருமை கொள்ளாதீங்க சிஸ்டர் அப்படின்னு. ஆரம்பத்திலே WW மேட்ச் ஆரம்பிச்சிடாதீங்க. do not boast, பெருமை கொள்ளாதே. கைகளை வாங்க நம்ம ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, வாழ்க்கையின் இந்த முக்கியமான பாடத்தை எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். இதை நாங்கள் புரிந்து கொண்டு தாழ்மையாக, ஆவியில் தாழ்மையாக இருக்க நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஷலோம், ஷலோம், ஷலோம். எங்க சிரிச்ச முகத்தோட சொல்லாமே, ஏன் எல்லாரும் பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி ஒரு ஷலோம்? ஷலோம், ஷலோம், ஷலோம். இன்னைக்கு ரொம்ப அருமையான சப்ஜெக்ட் பேச போறோம். அதாவது அற்புதங்கள் ரொம்ப அருமையான சப்ஜெக்ட், தேவன் எப்படி காப்பாத்தினாருன்றது ரொம்ப அருமையான சப்ஜெக்ட், தேவன் எப்படி உயிர் தெழுந்தாருன்றது இன்னும் ரொம்ப அருமையான சப்ஜெக்ட். ஆனா உண்மையான வாழ்க்கையை பத்தி பேசுறது, இட்ஸ் a beautiful subject. To understand life, to understand the reason, to know the purpose of life is very important. இது தெரிஞ்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. ஹலோ, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா எதை குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம். அல்லேலூயா, ஆமென். சோ இத்தனை வருஷமா, அதாவது நான் ரீசெண்டா ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க, சொல்றதெல்லாம் உண்மை, ஆனா டக்குன்னு மாத்த முடியல. ஆமா, கரெக்ட், டக்குன்னு மாத்த முடியாது. ஹலோ, ஏன்னா எத்தனை வருஷமா இந்த உடல் வந்து அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கு, பல வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ ஒரே நல்ல ஒரு ஆக்ஷனை மாத்த முடியாது. இட் டேக்ஸ் பிராக்டிஸ். திரும்ப 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 நம்ம எண்ணங்களே பாருங்க, தவறான எண்ணங்கள் நினைக்க கூடாதுன்னு நினைப்போம், இட் பாப்ஸ் அப். எப்படி நிறுத்துறது? வார்த்தைகள் சொல்றதோ, நமக்குள்ளேயே அந்த சிந்தனையை கரெக்டா சரிப்படுத்துறதோ, இட் டேக்ஸ் பிராக்டிஸ். பிராக்டிஸ் பண்ணாதான் அது நடக்கும். டக்குன்னு ஒரே நாள்ல அப்படி எந்திரிச்ச உடனே பெரிய SPB மாதிரி பாடிட முடியாது. இட் டேக்ஸ் பிராக்டிஸ், இட் டேக்ஸ் பிராக்டிஸ், இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். அதனால வாட் வி ஸ்பீக் டுடே, டேக் இட் டீப் இன் யுவர் ஹார்ட், புட் இட் இன்டு பிராக்டிஸ். அதுதான் நான் உங்களை கேட்டுக்குவேன். நீங்க எனக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா, தைத்து கொடுக்கறதோ காணிக்க கொடுக்கறதோ கிடையாது. நான் சொல்றத நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும், எனக்கு அது மிகப்பெரிய வெற்றி. ஆமென். That is what you have to give to a pastor. So, put it into practice. என்னெல்லாம் இன்னைக்கு பழசெல்லாம் பிடிச்சி வச்சிருப்போமோ, இன்னைக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் வெட்டுவோம். அடுத்த ஒரு 1.5 மணி நேரத்துக்கு will stop everything. புது சிருஷ்டியா இங்க உட்காந்து தேவன் என்ன சொல்ல வர, this is not only for you but also for me. அதையும் நான் சொல்லிக்கிறேன். செய்தி முதல்ல நான் சொல்லிடுறேன். முதல்ல இது எனக்கு, என் தாயார், என் தங்கை, பிறகு உங்களுக்கு. ஆமென். ஓகே, so this is the matter. இயேசு கிறிஸ்து இப்போ ஒரு உவமையை பேசுறார். உவமை அப்படின்னாலே அதுல 1000 அர்த்தங்கள் இருக்கும். ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும்,
எப்படி நடந்து கொள்ளணுன்ற விதம் இருக்கும். இது மாதிரி 1000 அர்த்தங்கள். உவமை நம்ம உவமையை ஒரு சீக்கிரட்டா பார்க்காம ஆமா சொன்னாரு அப்படின்னு டக்குன்னு அதையே செஞ்சிடறோம். இல்ல, அதுல 1000 அர்த்தங்கள் இருக்கு. அர்த்தங்கள் புரியணும். பேராபிள்ஸ் ஆர் கோட்ஸ். ஹலோ, மிலிட்ரியில எல்லாம் கோட் இருக்கும் தெரியுமா? நேரடியா சொல்ல மாட்டாங்க. இந்த மிலிட்ரி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது டெரரிஸ்ட பிடிக்க போறோன்றத வேற மாதிரி சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் வச்சிருக்காரு, பிரியாணி வைக்கிறாங்க, கடை வெட்ட போறோம், இதெல்லாம் கோடு. உடனே என்ன மிலிட்ரிக்காரெல்லாம் போய் பிரியாணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு புரியும். அது மாதிரி இயேசு கிறிஸ்து இங்க பேராபிள்ஸ்ல பேசுறாரு. இட் இஸ் a கோட், சீக்ரெட். அதை ஆராய்ஞ்சு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்போ இயேசு கிறிஸ்து மிக அழகா ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. அங்க உட்காந்து பாக்குறாரு. பார்க்கும் போது பார்த்தா பணக்காரங்கள்லாம் தனக்கென்று ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து போய் உட்காடுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து மிக அழகா ஒரு பேராபிள் பேசுறாரு. இப்போ நீங்க வாசிச்ச வசனத்தை கவனிச்சீங்கன்னா 2 முக்கியமான கண்டென்ட் இருக்கு அந்த வசனத்துல. ஒன்னு தாழ்மை, இன்னொன்னு பெருமை. ஒன் இஸ் ஹம்பிள்னஸ் அண்ட் அதர் இஸ் pride. ப்ரைடுனா என்னன்றது நம்ம அப்புறம் வருவோம். ஃபர்ஸ்ட் we'll go to the humblenessன்ற வார்த்தைக்கு இன்னொரு சரியான வார்த்தை சிம்பிள். ஹலோ, சிம்பிள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிம்பிள். சிம்பிள் है, simple. What does simple mean? Humbleness, simple. What does simple mean? Simpleனா அலட்டாம, எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லாம, being natural. ஹலோ, being natural. உங்களுக்கு விவரமா சொல்லணும்னா ரோஸ் இருக்குன்னு வைங்களேன். ரோஸுக்கு சுத்தி தங்க தட்டுல வச்சாதான் அது ரோஸ் அழகுன்னு கிடையாது. சாதாரணமா பிச்சு அதை ரோட்ல வச்சாலே ரோஸ் தான். ஆமாவா இல்லையாங்க? அதுதான் சிம்பிள். பீயிங் சிம்பிள். நோ டெக்கரேஷன், நோ மேக்கப். சும்மா ஜஸ்ட் வாக்கிங். நோ டெக்கரேஷன், நோ எக்ஸ்ட்ரா திங்ஸ். சிம்பிள். இயேசு கிறிஸ்து பேசின உவமையை வச்சு பார்க்கும்போது உங்களையும் என்னையும் மிக அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ சொல்லியிருக்கார். பீயிங் சிம்பிள், லிவ் அ சிம்பிள் லைஃப். சிம்பிள்னா உடனே நம்மெல்லாம் அதாவது இந்த ஏழைங்களுக்கு போத்துவாங்க பாருங்க, அது மாதிரி பெரிய பொறவையை போத்தி அதுதான் சிம்பிள். டோன்ட் கவர் சிம்பிள்னஸ் வித் யுவர் பெட்டினஸ் அண்ட் புவர்னஸ். தட் இஸ் நாட் சிம்பிள். ஏழைத்தனத்திலையும் அடிமைத்தனத்திலையும் இருப்பது சிம்பிள் கிடையாது. ஹலோ, ஏழைத்தனத்திலையும் அடிமைத்தனத்திலையும் இருக்கிறது எளிமை கிடையாது, தாழ்மை கிடையாது. புரியுதா நான் சொல்றது? புரியுதா உங்களுக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சிஸ்டர், தாழ்மைனா ட்ரெஸ் கிடையாது சிஸ்டர், மனசு. சொல்லுங்க, ஏன் வாய் வலிக்குதா உங்களுக்கு ஓபன் பண்ண? இல்ல வேதத்துல வசனமான எடுத்து காமிச்சிடவா? ட்ரெஸ் இல்ல சிஸ்டர், நகை இல்ல சிஸ்டர், ஆத்மா, ஆவி. பைபிள்ல என்ன சொல்லிருக்கு? ஆவியில் எளிமை உடையவர்கள், உடலில் அணியும் ஆடைகளில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வசனத்தை கண்டுபிடிங்க. இன்னைக்கே 5 lakhs ஏனோக்கன் அனுப்புவாரு ஏன் சார்பா. 5 lakhs transfer directly to your account. நகைகள் அணிவது அசுத்த ஆவி, அது எளிமை அல்லன்னு சொல்லும் வேத வசனத்தை எடுத்து காட்டுங்கள் முடிந்தால். That is not simpleness. Don't cover up physical entities with simple and humbleness. Humbleness is connected to your spirit, not to your dress, not to the ornaments that you wear. It is about the spirit, the beautiful spirit. Hello? அந்த பரிசுத்தமான ஒரு ஆத்மா உங்களுக்குள்ள இருக்கு பாருங்க. சிம்பிள். So, let's discuss simple. கொஞ்சம் டீப்பா நம்ம போவோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு சிம்பிளான வாழ்க்கையை வாழ சொல்லியிருக்கார். அவர் சுத்தி முத்தி தான் அப்படி உவமைகள்ல பேசினாலும் சில இடத்துலலாம் நேரடியா நெத்தி பொட்டில் அடிச்சிருக்காரு. என்ன பாஸ்டர் அடிச்சிருக்காரு? ஓகே, மத்தேயு 6:25 வாசிங்க பார்ப்போம். மனிதனுக்கு 3 முக்கியமான காரியங்கள் தேவை இந்த வாழ்க்கையில. அந்த 3 முக்கியமான காரியங்கள் என்னன்னா சாப்பாடு, உடை, தண்ணீர். ஆமாவா இல்லையா? கொஞ்சம் இங்க என்ன பாருங்க, வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி. மனுஷன் உயிர் வாழ்வதற்கு 3 முக்கியமான காரியங்கள் என்ன? சாப்பாடு, உடை, தண்ணீர். ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறவங்க நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இப்ப இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து இறங்கி என்ன பேசுகிறார்னு கொஞ்சம் பார்ப்போம். மத்தேயு 6:25 கொஞ்சம் வாசிங்க.
ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, 32வது வசனம் அதே இதுல 32. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அத கொஞ்சம் பென் வச்சிருந்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா ஏற்கனவே அறிந்திருக்கிறாரா. நீங்க போய் டெய்லி சொல்லணும்னு கிடையாது. ஆண்டவரே நாளைக்கு தக்காளி வேணும், ஆண்டவரே நாளைக்கு பருப்பு வேணும், ஆண்டவரே கல்யாணத்துக்கு நல்ல சேலை வேணும். ஏற்கனவே அறிந்திருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். அல்லேலூயா, ஆமென். மனுஷனுக்கு தேவை முக்கியமான காரியங்க. 1 சாப்பாடு, 2வது ட்ரெஸ், 3வது தண்ணி. இயேசு கிறிஸ்து வந்தாரு, வந்து மத்தேயு 6:25 இத 3 குறிச்சோ கவலை. ஆனா இன்னைக்கு நம்ம உழைக்கிறது எதுக்கு? இந்த 3 விஷயத்துக்காக. பாஸ்டர் உலகம் அப்படி இல்லையே, அதை பத்தி தான் பேச போறோம். உலகம் எங்களை அப்படி தள்ளுது பாஸ்டர். இல்ல, நம்ம அந்த தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த 3 குறிச்சும் கவலைப்படாதீன்னு இருக்காரு. ஆனா நம்மளுடைய கவனம் எல்லாம் 3 முக்கியமான பாவங்கள் மேலதான் கவனமா இருக்கு. என்ன பாஸ்டர்? 1 யோவான் 2:16 கொஞ்சம் வாசிங்க. 1 John 2:16. 1 யோவான் 2:16 வாசிங்க பாப்போம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சை 1, கண்களின் இச்சை 2, ஜீவனத்தின் பெருமை 3. வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானது அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். சரி, அந்த வசனத்தை அப்படியே வைங்க. இப்போ என்னைய கொஞ்சம் பாருங்க, ஏன்னா திரும்ப அந்த வசனத்துக்கு வரும். அதாவது சாப்பாடு, துணி, தண்ணீர், இதை 3 தான் குறித்து கவலைப்படாதீங்க. இது 3 தான் ஒரு மனுஷனுக்கு தேவை. அது 1 யோவான் 2:16 கொடுத்திருக்கு. இந்த 3 மிகப்பெரிய பாவங்கள். இது உலகத்திலிருந்து வந்தவை, இது உலகத்திற்கே திரும்பும். இதை குறித்து கவலைப்படாதன்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து சொன்னதை கேட்காம இன்னைக்கு பைபிளெல்லாம் பிடிக்கிறோம், சர்ச்சுக்கு வரோம். ஆனா வாழ்ற வாழ்க்கை கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. இந்த 3 விஷயங்களுக்காக நீங்க 60 வயசு வரைக்கும் உழைக்கிறீங்க, 60 வயசுல ரிட்டையர் ஆகுறீங்க, அடுத்த 20 வருஷம் மாத்திரை சாப்பிடுறீங்க, 80 வயசுல அழகாய் நிற்கும் யார் இவர்கள். நான் சொல்லுவது பொய் என்றால் உங்கள் கையை உயர்த்துங்கள், இல்லை என்றால் ஆமேன் என்று சொல்லி உண்மையை ஒப்புக்கொள்ளுங்கள். தேவனுக்காக வாழ்றோம் இன்னைக்கு நம்ம சொல்றோமே தவிர, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஓடுறது 3 முக்கியமான காரியங்கள். 3 முக்கியமான காரியங்களும் அழியக்கூடியவை, 3 முக்கியமான காரியங்களும் உலகத்திலிருந்து வந்தவை. பின்ன எதுக்கு நம்ம ஓடுறோம்? You run till 60 years of life. 60 years of lifeல you put all the energy, எல்லா உழைப்பையும் போட்டு 60 வயசுல you lose all the strength. Then you need medicine to support you. மெடிசன் காப்பாற்ற முடியலன்னொடனே தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு மேலே போயிட வேண்டியது. You call this life? Tell me. This is not life. இது வாழ்க்கை கிடையாது. இதுக்கா நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து தெள்ளந்தெளிவா சொல்லியிருக்கார். ஆமா, இந்த 3 முக்கியம்பா, ஆனா இதை நீ குறிச்சு கவலைப்படாத. இதெல்லாம் வேணும்னு யாருக்கு தெரியுமா? படைச்ச உன் பிதா, அவருக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? சரி, எத்தனை பேர் உங்க அப்பாட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்டிருக்கீங்க? கேட்டதே இல்லையா? நீங்கெல்லாம் கையை உயர்த்துங்க. தேங்க்யூ. கீழே போடுங்க. நீங்க கேட்காமலே அவர் நிறைய விஷயம் செஞ்சிருக்காரா இல்லையா? கிறிஸ்மஸ் ஆனா நீங்க ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்டு தான் வாங்கி கொடுத்துருக்காரா? பர்த்டே வந்து அவரே கூட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவாரு. டெய்லி 3 நேரம் நீங்க கேட்டு தான் சாப்பாடு போட்டிருக்காங்களா? அப்பா காலையில சாப்பாடு வேணும்ப்பா அப்படின்னு ஞாபகப்படுத்திருக்கீங்களா? டெய்லி சாப்பாடு ஆட்டோமேட்டிக்கா உங்க தட்டுல இருக்கா இல்லையா? செஞ்சிருக்காங்க. நீங்க தூங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ் வந்துருச்சு,
உலகத்தில் இருக்கிற உங்க பிதாக்கே தெரியுதுன்னா படைத்த உங்க பிதாக்கு இதெல்லாம் வேணும் வேண்டான்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா நம்ம 60 வயசு வரைக்கும் எதுக்கு ஓடுறோம்? கண்களின் பெருமை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. என்னப்பா சொன்னாம 3 பாவங்கள். மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சை என்ன? இதை செய்யணும், அதை செய்யணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், வீடை வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், தங்கம் வாங்கணும். சரி, கண்களின் நிச்சயம் என்ன? அவனை விட நான் பெருசா இருக்கணும், அவனை விட நான் சிறந்தவனா இருக்கணும், அவனோட நான் மேல போகணும். ஜீவனத்தின் இந்த கடைசி இருக்கு பாருங்க, தி வர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். என்ன பாஸ் ஸ்டாண்டர்ட்? நான் இந்த இடத்துல, நாங்க இந்த ஆட்கள்ல, நாங்க அந்த ஆட்கள்ல. இந்த 3க்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு வாழ்க்கையில உழைக்கும். இதுல கேட்டா நம்ம சொல்ல வேண்டியது, நான் தேவனுக்கு என்று உண்மையோடு இல்லையே. கொஸ்டின் யுவர் செல்ஃப். அதனால நான் உங்களை வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லல, நான் வரேன், கொஞ்சம் கொஞ்சமா வரேன். ஆமென். முதலாவது படிப்பு, எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் a pond, not a well. Let me put it very clear to you. Education is a pond, not a well. எஜுகேஷன் ஒரு குளம் மாதிரி, எங்கேயோ உள்ள தண்ணியை தான் அங்க போட்டு திரும்ப திரும்ப அது ஸ்டாக்னன்ட் ஆயிட்டே இருக்குமே தவிர ஒரு அது என்னது, வெல்லுக்கு தமிழ்ல என்ன, கிணறு. கிணறுல தண்ணி சுரக்குது பாருங்க, அது மாதிரி புதுசா சுரக்காது. அதனாலதான் சமாரியா ஸ்திரீட்ட போய் உட்கார்ந்துட்டு, நீ இந்த கிணற்றில் எடுக்கும் தண்ணியை விட நான் ஒரு தண்ணீர் தருகிறேன்னு ஆண்டவர் சொல்வாரு. அவருக்குள் புதுசா ஞானம் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமென். We think education is important. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தாயின் தகப்பனுமா நான் செய்யக்கூடிய ஒரே காரியம், என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. 40-50 வயசு வரைக்கும் உழைச்சி 20 லட்ச ரூபா, ஒரு சும்மா கணக்கு, 20 லட்ச ரூபா செலவு பண்ணி உங்க பிள்ளைய படிக்க வச்சிடுறீங்க. ஆமாவா இல்லையா? அவன் கணக்கு, பிசிக்ஸ், மேக்ஸ் எல்லாத்தையும் படிச்சு கரெக்டா கணக்கு போட்டு 65 வயசுல உங்களை ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துறான். நைஸ் எஜுகேஷன். இதுக்கு தான் படிக்க வச்சீங்களோ? நான் படிக்கலைனாலும் பரவாயில்லப்பா, நீ படிச்ச, அவன் படிச்சான், கணக்கு போட்டான், உன்னைய வச்சு கவனிச்சு செலவு ஜாஸ்தி. இப்போ ஓல்டேஜ் ஹோமுக்கு நல்ல 20 லட்ச ரூபா கொடுத்து நீங்க படிக்க வச்சதுக்கு நல்ல பலன். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் படிச்சவன் சீக்கிரம் சாவறான், படிக்காதவன் உயிரோட இருக்கான்? நான் கேட்டது என்ன தப்பான கேள்வியா? Why the educated are dying soon and the uneducated are living for eternal life? Answer my question. Uneducated, படிக்காதவர்கள் கிட்டத்தட்ட 100-120 வயசு வரைக்கும் இருக்காங்க, இன்னும் கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கிராமத்துல போய் பாருங்க, பாட்டி காது இவ்வளவு தூரம் தொங்கி இருக்கும், ஜம்முன்னு நடந்து போயிட்டு இருக்கோம். இங்க அம்மா 60லயே போகுது, பெண்குயின் மாதிரி டடங் டடங் டடங். திருவானை கோயில் அகிலா மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்? மை பிராக்டிகல் கொஸ்டின் டு யூ, ஆன்சர் மீ. ஏன் படிச்சவன் சீக்கிரம் சாவறான், படிக்காதவன் உயிரோட? ஏன்னா படிச்சவனை உட்காந்து நீ சும்மா உட்காரக்கூடாது, சிந்தின்னு அவன் உட்காந்து நல்ல விஷயத்த சிந்திக்க சொன்னா எப்படி சாவும், எப்படி சாவும், ஏன் சாவும், எதனால சாவும், எப்படி? இந்த இப்போ வாட்ஸ்அப் வேறையா, வாட்ஸ்அப்ல தேவையில்லாத ஃபார்வர்ட் மெசேஜ். உப்புமா சாப்பிட்டா செத்து போயிடும், சாப்பிடாத. வடை சாப்பிட்டா சீக்கிரம் கொலஸ்ட்ரால், சாப்பிடாத. இப்படி போட்டுக்கிட்டே இருந்து எதையும் சாப்பிடாம இருந்தா 3 நாள் செத்து போயிருவீங்க. கிராமத்துல போய் பாருங்க, கிராமத்துல உள்ளவர்கிட்ட போய், ஐயா உங்களுக்கு இருமுனா கொரோனா போயா அப்படின்ட்டு போயிடுவார். யாரு சொன்னா உண்டாயேன்னு, போயா அப்படின்ட்டு போயிடுவார். ஆனா நம்மால படிச்சு, ஆஹா மேதை, படித்த மேதைன்னு பார்த்தா எல்லாம் அரலூஸ் ஆயிட்டு இருக்கு. படிச்சு take it whatever comments you want to put, go ahead, I don't care, I've seen a lot and it is done, it's over. படிக்க வச்சு அவன் என்னென்ன சிம்டம்லாம் யோசிக்க கூடாதோ, எந்தெந்த வழிகள்லாம் யோசிக்க கூடாதோ அதை தான் யோசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நீங்க கொஞ்சம் படிச்சவராகவே இருங்க, கொஞ்சம் படிச்சவராகவே இருங்க. எனக்கெல்லாம் பெருமை, எங்க அம்மா ரொம்ப படிக்கலன்னு, ரொம்ப ரொம்ப பெருமை எனக்கு. 10th வரைக்கும் படிச்சிருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ நீங்க எந்த பிரச்சனையை சொன்னாலும் அதை தாண்டறதுக்கான சக்தி அவங்கள்ட்ட இருக்கு. பார்த்துக்கலாம், தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு. ஆனா படிச்ச இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பாருங்களேன், ஒரு அப்பாயின்மெண்ட் ரிஜெக்ஷன் ஆகட்டும், ஓ ஐ எம் டிப்ரெஸ்ட்,
ஓ மை லைஃப் இஸ் ஃபெயில்டு, ஓ ஸ்ட்ரெஸ்ஃபுல், நடு மண்டையிலே இறக்கலாம் போல வருது. You think that's life? One rejection, you call that life? எங்க அம்மா இறக்கும்போது எத்தனை வயசு உங்களுக்கு? 16. எங்க அம்மாவோட அம்மா இறக்கும் போது எங்க அம்மாவுக்கு வயசு 16. எங்க ஆச்சி இறக்கும் போது எங்க அம்மாவுக்கு வயசு 16. அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல அப்பாவும் இறந்துச்சு. எங்க அம்மா உடனே ஒரு முடுக்குல உட்காந்து வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடிவிட்டேன், டிப்ரெஷன் டிப்ரெஷன் ஓவர் டிப்ரெஷன். Let me tell you, இங்க some aged people are here. உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். There were times people struggled like elephants to put food on table. மக்கள் மாடு மிருகங்கள் போல வேலை செய்ய, எதுக்கு? ஒரு வேளை சாப்பாடு தட்டுல கொண்டு வரதுக்கு அவ்வளவு வேலை செஞ்சாங்க. Today you are getting everything very easily. இப்படின்றதுக்குள்ள எல்லாம் கிடைக்குது, but you are calling it as depression and stress, and you call that as life. See, I am not telling don't give education. Education is good. பேச கற்றுக்கவும் எழுத கற்றுக்கவும் அது மிகவும் அவசியம். ஆனா அதுவே வாழ்க்கையின் முக்கியத்துவம் கிடையாது. You are destroying your whole life on just a stupid education and spending all the money on it and ending up not living your life. இன்னைக்கு எத்தனையோ தாயார்கள் இருக்காங்க, எத்தனையோ தகப்பன் இருக்காங்க, தனக்கு பிடிச்ச ஒரு சட்டையை கூட வாங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த காசுக்கு நம்ம பிள்ளை கொடுத்தா ஒரு நோட்டு வாங்குவான், ஒரு பென்சில் வாங்குவான், நல்லா படிப்பான். எவ்வளவு தியாகங்கள்! இதுக்கு நீங்க சந்தோஷமா உங்க குடும்பத்தோட இருந்துட்டு போயிடலாமே. எஜுகேஷன் எஜுகேஷன் எஜுகேஷன், திஸ் டிகிரி தட் டிகிரி. ஒரு சூழல் இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, எல்லாரும் இன்ஜினியர். இவன் ஊசி போட்டா நானும் ஊசி போடுவேன், எல்லாம் இவன் பக்கத்து வீட்டு பையன் மூர்த்தி பையன் இன்ஜினியர் போயிட்டான், நீயும் போடா அப்படின்னு அடிச்சு எல்லாம் இன்ஜினியர் போய் சேர்ந்தா. இந்த டோட்டலா இப்ப வேலை இல்லாம இருக்கீங்க. எங்க போனீங்க உங்க எஜுகேஷன்? வேர் இஸ் யுவர் எஜுகேஷன்? வேர் டஸ் யுவர் டிகிரி கோ நவ? You are wasting life. Life has to be enjoyed. கோடி கோடியா பணம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறீங்க. நாளைக்கு பின்ன அந்த பிள்ளை உண்மையா இல்லைன்னு வைங்க, உங்க மகனோ மகளோ உங்களுக்கு உண்மையா இல்லைன்னா your education is waste. வீட்டுக்கு வரவங்களை கையெடுத்து கும்பிட்டு வாங்கன்னு கூப்பிட தெரியலனா the education you have given is trash, waste. அத்தனை லட்சம் செலவு பண்ணி சொந்தக்காரங்க வரும்போது அவங்களை அன்பா அழைக்க தெரியலனா இட்ஸ் வேஸ்ட். The education you call which is very important. இன்னைக்கு எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்றீங்கல்ல, இப்ப போய் வீட்டுல பிள்ளைகள் எல்லாம் பார்க்கணுமே, தாய் தகப்பனை கூட மதிக்கிறது இல்ல. நீங்க கஷ்டப்பட்டு அவன் படிக்கணும்னு நீங்க காசை செலவு பண்ணி படிக்கிறீங்க, அவன் படிச்சுட்டு உங்களே படிக்காத உனக்கு என்ன புரியும்னு கேட்கறான். ஹலோ, ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். படிச்சு இன்னைக்கு போய் லிஸ்ட், இன்னைக்கு ஒரு என்ன பண்ணுங்க, ஒரு சென்சஸ் எடுப்போம் நாட்டுல. If there is a possibility, please take a census. யார் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கான்னு பாருங்க. படிச்சவன் தான் டிப்ரெஸ்டா இருப்பான், படிக்காதவனுக்கு கவலையே கிடையாது. ஹலோ, யார் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கா? யாருங்க இருக்கா? படிச்சவன். இன்னைக்கு யார் ரொம்ப யோசிக்கிறான்னு கொஞ்சம் உட்காந்து அமைதியை கவனிச்சு பாருங்களேன். யார் ஒருத்தன் ரொம்ப படிச்சிருக்கான்னு அவன் தான் யோசிக்கிட்டே இருப்பான். இப்படி ஃபெயிலியர் ஆயிருமோ, அப்படி ஃபெயிலியர் ஆகும். அப்படி படிக்காதவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான், கடவுள் இருக்காண்டா பாத்துக்குவான், முடிஞ்சுது. அவன் வாழ்க்கை நிம்மதியா போயிட்டு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஓகே, படிப்பை முடிச்சிங்க, 50% மென்டல் ஆயாச்சு. ஹலோ, நான் சொல்றத கடைபிடிச்சிட்டே வாங்க. 50% மென்டல் ஆயாச்சு படிப்பு முடிச்சோன்னே, அரை லூஸ் ஆயாச்சு. தென் அதுக்கப்புறம் வாழ்க்கையில அதை வாங்கணும், வாழ்க்கையில இதை வாங்கணும், வாழ்க்கையில அதை சாதிக்கணும். இதெல்லாம் யாருக்காக செய்றீங்க? யாருக்காக செய்றீங்க? நம்ம நல்லதுக்கு பாஸ்டர், எனக்கு பிடிச்ச. நோ நோ நோ, யூ ஆர் டூயிங் ஃபார் சம்ஒன் எல்ஸ் ஒப்பீனியன். பக்கத்து வீட்டுக்காரன் சொந்த வீடு வாங்கிட்டான், எங்க வீட்டுல ஒருத்தவங்க சொந்த வீடு வாங்கிட்டாங்க, எங்க சொந்தக்காரங்க ஒரு சொந்த வீடு வாங்கிட்டாங்க, நானும் வாங்கணும்னு நீங்க உழைக்கிறீங்களே தவிர உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்ற கேள்வியே உங்களுக்கு இல்ல. டு ஐ ரியலி நீட் இட்? கொஸ்டின் இங்க, அவங்க இல்ல. எனக்கு சொந்த வீடு வேணுமா? வேணும்னா வாங்குங்க, இல்ல விட்டுருங்க.
டுடே ஐ கம் ஃப்ரம் ரெண்ட் ஹவுஸ். நான் ரெண்டட் வீட்ல இருந்து தான் வரேன். நீங்க யாராவது என்னை ஏத்துக்காம இருக்கீங்களா? பாஸ்டர் ரெண்ட் வீட்ல இருந்து வராரு, நாங்க ஏத்துக்க மாட்டோம் யாராவது சொல்லுவீங்களா? சரி, நான் சொந்த வீடு வாங்கிட்டேன், பாஸ்டர் சொந்த வீட்ல இருக்கார், நான் சர்ச்சுக்கு வர, யாராவது சொல்லுவீங்களா? எனக்கு வேணும்னா நான் வாங்க போறேன். உங்க அவசரத்துக்கு நான் வாங்க முடியுமா? இல்ல உங்க நலனுக்கு நான் வாங்கி சொந்த வீட்டுல இருக்க முடியுமா? பதில் சொல்லுங்க. இன்னைக்கு என்னென்ன காரியத்துக்கெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரோ அதை குறிச்சு மட்டும்தான் கவலை. என்ன ட்ரெஸ் போடுவோம், என்ன நகை போடுவோம், எங்க போறோம், யார் சொல்லா, யார் என்ன சொல்ல போறா? குடும்பத்துல 4 நகை போட்டு போலன்னா நம்மள மாதிரி யாரு சொன்னா? நீங்க நகை போட்டு போனாலும் அவன் பேசதான் போறான், நகை போடலைனாலும் ஆமாவா இல்லையா? ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த காலகட்டத்துல வெறும் 20,000 ரூபாய் போகும். just 20,000 பாஸ்டர் to lead a life. to lead a life you just need 20,000. ஒரு 20,000 ரூபாய் போதும். அதை எங்க வேணாலும் சம்பாதிச்சிடலாமே. உங்களுக்குன்னு தேவன் ஒரு திறமையை கொடுத்து அந்த திறமையை வளர்க்க சொன்னா நீங்க அந்த திறமையை ஒழிச்சு கட்டிட்டு நான் இதை மட்டும்தான் செய்வேன்னு நீங்க வாழ்ந்துட்டு இது வாழ்க்கைன்றீங்க. கேட்டா அதுல முள் இருக்குன்றீங்க, அதுல பாடுகள் இருக்குன்றீங்க. You yourself complicate life and don't blame it on God. இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களே உங்க வாழ்க்கையை கடினப்படுத்திட்டு கர்த்தர் மேல பழி போட வேண்டாம். சில பேருக்கு விவசாய ஞானத்தை கொடுத்திருப்பார், அவன் விவசாயம் தான் செஞ்சு ஆகணும், அப்பதான் நாடு நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், இன்னைக்கு ஜோயலுக்கு விவசாய ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஜோயல் அவனை கடினப்படுத்தி படிக்க வச்சு இப்போ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேருக்கு அனுப்பிட்டாங்க. என்ன ஆகும் நாடு? இப்படி எல்லாரும் பண்ணிட்டா என்ன ஆகும்னு நான் கேட்டேன். நான் ரீசெண்டா ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஈவினிங் டைம் போய் பார்க்க போயிருந்தேன். அவங்கள்ட்ட இல்லாத சொத்தே கிடையாதுங்க. ஹலோ, நல்லா கவனிங்க, அவங்கள்ட்ட இல்லாத சொத்தே கிடையாது. ஆனா அந்த அம்மா புலம்புனாங்க பாருங்க. அதாவது ஒரு சொத்து 2 சொத்துன்னு இல்ல, ஊர் முழுக்க அவங்களுக்கு சொத்து. ஒரு சொத்தை வித்தா கூட கல்யாணத்தை நடத்திடலாம். ஆனா அந்த அம்மா புலம்புனாங்க பாருங்க. புலம்புன்னு புலம்பி அவங்க சொல்றாங்க ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குமேன்னு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஹலோ, மனுஷன் எந்த அளவுக்கு மோசமா இருக்கான்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு இருந்தும் உங்களால அனுபவிக்க முடியல. அந்த வீட்டுல அவர் பெரியவர் இறந்துட்டாரு. பெரியவர் பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வந்திருக்கார். பிள்ளைங்களுக்காக நீ இவ்வளவு சேர்த்து வச்சு அற்ப வயசுல இறந்து போயிட்டார். பிள்ளைங்களோட சந்தோஷமா இல்ல, தானும் அனுபவிக்கல. யாருக்கு சேர்த்து வச்சுட்டு போனீங்கன்னா இவனும் அனுபவிக்க மாட்டான், இவன் பிள்ளையும் சேர்த்து வச்சு ஒரு நாள் கவர்மெண்ட் டப்புன்னு உருவிடும். என்ன பண்ணுவீங்க? யூ கால் திஸ் லைஃப். சேர்த்து வச்சு இன்னைக்கு அதை சாப்பிட முடியலன்னா என்னைக்கு சாப்பிட போறீங்க சொல்லுங்க? சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? சேர்த்து வச்சு என்ன பண்ண? இன்னைக்குரியதை இன்னைக்கு நீ கவனம் செலுத்துன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லையா? நீங்க எல்லாம் ரொம்ப இயேசு கிறிஸ்துவோடைய பின்பற்றி நாங்க வாழ்றோம். அவர் சொன்ன ஒரு சின்ன ஒரு சிம்பிள் திங் யூ கான் ஃபாலோ. இன்னைக்குரியதை குறிச்சு நீ பாரு, நாளைய குறிச்சு கவலைப்படாதன்னு சொன்னதை யூ கான் ஃபாலோ and you call this life. ஹலோ, ஓகே. இதெல்லாம் படிச்சு முடிச்சு தங்கம் சேர்க்கணும், வீடு சேர்க்கணும், நகை சேர்க்கணும்னு அந்த பகுதியில் ஒரு பக்கமா 70% நீங்க மென்டல் ஆயிட்டீங்க. இந்த 70% தாண்டி மதத்துக்குள்ள நுழைறீங்க பாருங்க, முழு மென்டல் ஆயிடுறீங்க. 100% மென்டல். ஹலோ, 100% மென்டல் ஹே. என்ன பாஸ்டர் நான் திமிரு எடுத்து பேசுறீங்க? இல்ல, ஐ எம் ஸ்பீக்கிங் த ட்ரூத். சபைக்கு வந்து சபையில நிம்மதியா இருங்க. சபையை குறிச்சு கவலை இங்க வர்றது முக்கியம் இல்லைங்க, உங்க மனசு நிம்மதியா இருக்கணுங்க. இங்க வந்து ஜெபம் பண்ணி நீங்க நிம்மதியா போங்கன்னா யூ ஹேவ் ஈவன் காம்ப்ளிகேட்டட் சர்ச். மக்கள் இன்னைக்கு சர்ச்சை கூட காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. என்னன்னு சொல்லவா? எங்க மதம் பெருசு, உங்க மதம் பெருசு, நாங்க அப்படிப்பட்டவங்க, நாங்க இப்படி. பெருமை, பெருமை. நீங்க வாழ்க்கையில நான் முக்கியமா இதெல்லாம் எனக்கு வாழ்க்கைக்கு தேவைன்னு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, அதெல்லாம் வீண் பெருமைக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு இல்ல. உண்மையா நீங்களே கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சபைக்கு வரலாம்,
கோயிலுக்கு போலான்னா அங்க பெருமை, நாங்க தாங்க பெரியது, நாங்க தாங்க பெரியது, நாங்க தாங்க சரி, இது எல்லாத்தையும் விடுங்க, மற்ற ஜனத்தெல்லாம் விட்டுரும், மற்ற மதத்தெல்லாம். கிறிஸ்துவ கம்யூனிட்டிக்குள்ள நுழைஞ்சா இத மாதிரி ஒரு பெருமையான கம்யூனிட்டியை பார்க்கவே முடியாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இத மாதிரி ஒரு பெருமையான கம்யூனிட்டியை நீங்க பார்க்கவே முடியாது. ரீசெண்டா ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது அவங்க சொல்றாங்க, நாங்க ஆர்சியில எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, கௌரவத்தை வச்சு ஆத்தி குடிங்க கௌரவத்தை. Do you have some sense? ஐயோ, ஆர்சியை சொன்னோடனே ரொம்ப அப்படியே சிரிக்காதீங்க, நம்மெல்லாம் தாழ்மை இல்லை, நீங்களும் தான் பண்றீங்க. நாங்க இந்த ஊர்ல இந்த பாஸ்டர்ட்ட போறோம், நாங்க அங்க போறோம், நாங்க ஏழி. யாரா இருந்தா என்ன, எல்லாரும் தேவனை கும்பிட தானே வரோம். என் கேள்வி சிம்பிள், ஆமாவா இல்லையா? லெட்ஸ் ஸ்பீக் ட்ரூத். ஐ வாண்ட் ட்ரூத். எல்லாரும் சபைக்கு வந்து யாரை கும்பிடுறோம்? பாஸ்டரையா கும்பிடுறோம். யாரை கும்பிடுறீங்க? சத்தம் தேவனை, பிதாவானவரை, ஆதியும் அண்டமும் படைத்த பிதாவானவரை கும்பிடுறோம். அது எந்த சர்ச்சா இருந்தா என்ன? இதுல எதுக்கு இந்த வீண் பெருமைன்னு நான் கேட்கிறேன். நாங்க அந்த சர்ச், தயவுசெய்து நான் சொல்றேனே, இந்த சபை பெருசானாலும் தயவுசெய்து நாங்க இங்க போறோம்னு யாராவது சொன்னீங்கன்னு கேள்விப்பட்டேன், இம்மிடியேட் சஸ்பென்ஷன், சர்ச்சை விட்டு வெளியே அனுப்பிடுறேன். அவுட் ஆஃப் மை சர்ச். இங்க யார பார்க்க வரோம்? நம்ம தேவனை பார்க்க வரீங்க. தேவன் என்ன ஒரு கருவியா பயன்படுத்துறாரு, ஏன் மூலியமா அவர் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு, ஆமாவா இல்லையா? அவ்வளவுதானே. ஏன் பாஸ்டர் அப்படியே கும்பிடணும்? பாஸ்டர் நீங்க வந்தா மட்டும் போதும், பாஸ்டர் வர வேண்டாம், தேவன் வரணும். அந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்காரு. ஏன் இன்னைக்கு இந்த பெருமைன்னு நான் கேட்கிறேன். நாங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க, நாங்க இந்த ஊர், நாங்க இங்க எப்படி போய் ஜெபம் பண்ணுவோம்லே. எங்க ஊர் பக்கம் எல்லாம் போயிட்டீங்கன்னா ரொம்ப பேசுவாங்க. அதாவது நாங்க எல்லாம் பெரிய ஆட்கள் தெரியும்ல அப்படின்னா. என்ன, எல்லாம் ஒரே தேவனை தானே கும்பிடுறோம், எல்லாரும் ஒரே தேவனை தானே கும்பிடுறோம். ஆதியும் அந்தமும் படைச்ச ஆல்பாவும் ஒமேகாவுமான யாரா இருந்தாலும் அந்த தேவனை மட்டும்தான் கும்பிடுறோம். படிச்சவனா இருக்கட்டும், படிக்காதவனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அங்க போயிட்டா அவர் முன்னாடி சாஸ்திராங்கமா உழுறோமா இல்லையா? அதுல என்ன, நாங்க இந்த சர்ச்சு, நாங்க அந்த சர்ச்சு, தயவுசெய்து அப்படிலாம் சொல்லிடாதீங்க. தயவுசெய்து கையெடுத்து கும்பிடுறேன், ப்ளீஸ், வேண்டாம். இன்னைக்கு நம்ம தேவனை மகிமைப்படுத்த சொன்னா, இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களே சிஸ்டர், என்ன சொன்னார் தேவன் அப்படின்னா, தேவன் பாஸ்டர் அருமையா பேசினார். பாஸ்டர் பேசுறது முக்கியமா? இங்க என்ன சொற்பொழிவா நடத்திட்டு இருக்கேன் நானு, கவிதை வச்சு, அருமை தேனே பொன்மானே மானேன்னு. You come to see God alone, that's it. Don't try to imitate pastor, don't try to praise the pastor. பாஸ்டர் எவ்வளவு பெரிய, நான் ஒன்று சொல்றேனே, எங்க ஃபேமிலி ஒன்று திண்டுக்கல்ல போய் பார்த்துட்டு இருந்தேன், எங்க ஆச்சி தாத்தா எல்லாரையும். அவங்கள்ட்ட நான் பேசும்போது அவங்க தான் சொன்னாங்க, எவ்வளவு பெரிய பாஸ்டரா வேணாலும் உங்க முன்னாடி, இப்போ ஏனோக்கண்ணனுக்கு ஒரு ஜெப ரெக்வெஸ்ட் இருக்கு, ப்ரொமோஷன் வேணும்னு. அவர் இந்த பாஸ்டர் வந்து தான் ஜோம் பண்ணணும்னு நம்புறாரு. சரி, அந்த பாஸ்டரே வந்து ஜோம் பண்றாரு, பரத்துல இருந்து இறங்கி வந்துட்டாரு, இறந்து போன பாஸ்டர் வந்து அவருமே ஜோம் பண்ணிட்டாரு. ஜோம் பண்ணி அவர் நம்பலன்னு வைங்களேன், செயல்படுமா செயல்படாதா? சிம்பிள் கொஸ்டின். செயல்படாது. ஜோயலம்மாக்கு மட்டும்தான் கட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், செயல்படாது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சரி, நீங்க எல்லாம் விரும்பக்கூடிய உங்க அப்பா இருக்காருல்ல, அப்பா என்கிட்ட பேசினாதான் நல்லா இருக்கணும், அப்பாவே இறங்கி பேசுறாருன்னு வச்சுக்கோமே, நீங்க நம்பலைன்னா செயல்படுமா படாதா? அப்ப யாரை நம்பி இருக்கு? யாரை நம்பி இருக்கு? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாங்க வெறும் கருவிகள். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாங்கள் செய்வோம். we are just postman, we will just deliver the message, we leave. எனக்கு என்னைக்காவது நீங்க சரி, நீங்க அவரை கூப்பிட்டு வாழ்த்த தான் செய்யல, போஸ்ட்மேனுக்கு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்களா வந்து போஸ்ட் கொடு, என்ன சொல்றீங்க? நீங்க சம்பளம் வாங்குறான்ல, அவனுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் சொல்றீங்களா இல்லையா? அப்புறம் எங்களை மட்டும் போட்டு பாஸ்டர் பாஸ்டர் என்னன்னு கேட்குறேன். நான் என்ன மேலே இருந்து குச்சவனா? என்னை இத்தனை வருஷமா பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நான் இத்தனோண்டு இருக்கிறதுலேருந்து மார்ட்டின் அங்கிள் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நான் பண்ண சேட்டையும் பார்த்துருக்காரு. சொல்லுங்க. இந்த நேரத்தில் தேவன் என்னை எடுத்துட்டு வந்து மக்களுக்கு பேச சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். நான் இந்த ஸ்டேஜை விட்டு இறங்கிட்டேன்னா ஐ எம் ஈக்குவல் டு யூ, ஐ எம் டோட்டலி ஈக்குவல். நீங்க எப்படி மனுஷனா நானும் அப்படிதான் மனுஷன்.
உங்களுக்கு எப்படி கஷ்டம் இருக்கோ அது மாதிரி தான் எனக்கும் இருக்கும். டு எவ்ரி பாஸ்டர். என்ன பாஸ்டர்ஸ் மட்டும் மேல இருந்து அப்படியே தேவ மூணாம் வானத்துல இருந்து இறங்கி வந்து அப்படியே அங்கி மாட்டி தோத்திரம் தோத்திரம் என்ன? We also are human. Everyone is equal. சபைக்கு சரி இதெல்லாம் விடுங்க, சபை நாங்க பெருசுனா சரி இதெல்லாம் ஒரு ஓரம் கட்டும். சபையில வந்து ஜோமன சொன்னா ஜபத்தை கூட நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிட்டீங்க. மத்தேயு 6:7-8 என்ன சொல்லியிருக்குன்னு கொஞ்சம் வாசிங்க. அதாவது ஜெபம் எப்படி பண்ணணும்னு இயேசு கிறிஸ்து இறங்கி பேசியிருக்காரு. மத்தேயு 6:7-8 கொஞ்சம் வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் நல்ல கவனமா ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அதாவது நான் சொல்லலைங்க, பாஸ்டர் திமுரா வார்த்தைகளை பேசுறாருன்னு சொல்லாதீங்க. பைபிள்ல அலப்பாதேயுங்கள் இயேசு கிறிஸ்து பேசியிருக்காருன்னு எழுதப்பட்டிருக்கு, வாசிங்க. அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். கொஞ்சம் என்னை பாருங்க. இப்ப சொல்லுங்க, சிம்பிளா ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஜெபம் என்றால் என்ன? பெற்றுக்கொண்டதை போல ஜெபிப்பதே ஜெபம். சிம்பிள். இன்னைக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, நீ கால் வலிக்குது, சுகப்படுத்தணும், அமைதியா உட்காடுறீங்க. ஆண்டவரே பூர்ண சுகத்தை நீங்க தந்துட்டீங்க, நன்றி. நான் நல்லா நடமாட நீங்க உதவி செஞ்சீங்க, நன்றி. எத்தனை நிமிஷத்துல இந்த ஜெபம் முடிஞ்சது? எத்தனை நிமிஷத்துல முடிஞ்சது? Not even a single minute. It doesn't even take a single minute for a perfect prayer. இயேசு கிறிஸ்து சொன்ன பிரேயருக்கு it takes only 1 minute. ஒரு ஜெபம் பண்ணுவதற்கு it takes only 1 minute. Now look at us. ஜெபத்தை எந்த அளவுக்கு நம்ம காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கோம்னு இன்னைக்கு பாருங்க. ஜெபம் பண்ண சொன்னா நம்ம அதுக்குன்னு ஒரு பட்டியலிட்டு வச்சிருப்போம். ஒரு 6 வசனங்கள் அப்படி சேர்த்து சொல்லும் போதே இந்த வசனத்தை இங்க இருந்து தூக்கி போட்டு அங்க இருந்து ஏன்னா அவங்க ஜெபம் பண்ற வெயிட்டாப்ல உள்ளவங்க நினைக்கணுமா வேத வசனங்கள் தெரிஞ்ச மிகப்பெரிய பாக்கியவான்னு. உள்ள நம்பலன்னா மொத்தமும் வேஸ்டே. வெளியில அப்படியே பேசலாம். சென்னைகளின் கர்த்தர் பரிசுத்தர், செங்கடலை பிளந்தவர், என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்வார், அப்படியா இப்படியான்லாம். நம்பலன்னு வைங்க, டோட்டல் வேஸ்ட், ஜீரோ. ஒரு அம்மா எனக்கு தெரியும், ரொம்ப அப்படியே வசனம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்பிச்சாங்கன்னா ஜப குறிப்பே மறந்து வசனம் மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏமா நான் சொன்ன ஜப குறிப்புக்கு ஜாமான் நான் சும்மா இருப்பா, சோத்திரம் 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 இருப்பாங்க. ஆனா வாரம் அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் சொல்லும், பாஸ்டர் பேரனுக்கு வைத்தால போயிடுச்சு, சேனைகளின் கர்த்தர் அதாவது செங்கடலை பிளந்தவர் இதை நிறுத்த மாட்டாரா? கம்ப்ளைண்ட். அப்ப எந்த அளவுக்கு உங்க ஜபம் இருக்குன்னு பாருங்க. வாய் மட்டும் தான் இன்னைக்கு பேசுது, ஜபம் கேட்டா நாங்க அப்படியே ஒரு 2 பாட்டு இடையில ஒரு 2 வசனம். தட் இஸ் நாட் நீடட். உங்க வேதத்துல ஜபம் அப்படி பண்ணக்கூடாதுன்னு இருக்கேங்க, அதை ஏன் இன்னைக்கு நம்ம கடைபிடிக்க மாட்டேன்றோம்? இன்னைக்கு நான் சொல்றேனே, இன்னைக்கு ஏன் நம்ம ஜபம் பெருசா பண்றோம்னா மத்தவங்க நம்மள பெருமையா நினைக்கணும்னு பண்றோம். சரி, இதை ஓரமா விடுங்க. நீங்களும் தேவனும் உறவாடுறத ஏன் வெளியில சொல்றீங்க? அது யாருக்கு பெருமை? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? நான் ராத்திரி பகலாக விழித்திருந்து ஜெபம் பண்ணேன், இது யாருக்கு பெருமை? யாருக்கு பெருமை? ஜெபம் பண்ணவருக்கா தேவனுக்கா? ஜெபம் பண்ணவருக்கு பெருமை. அப்ப இந்த உடலுக்கு பெருமை. பெருமை கொள்கிறவனை யாரை வைத்து நிற்கிறாராம்? தேவனையே வைத்து நிற்கிறார். அப்ப நீங்க ஜெபம் பண்ணது வேஸ்டா போயிடுச்சு. I have seen a lot of people and one in our side telling ராப்பகலாக விழித்திருந்து ஜெபம் பண்ணணும், 2 மணில இருந்து ஜெபம் பண்ணணும், நைட்டு பூரா. எதுக்கு? This is just pride. பெருமை. உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு மிகவும் பரிசுத்தமானது, யார்ட்டையும் சொல்லாத. அதனாலதான் ஜெபம் பண்ணும் போது எதை பூட்டிட்டு ஜெபம் பண்ணுமா? அரைக்கதவை பூட்டி கொண்டு நீ ஜெபிப்பது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? அப்புறம் ஏன் இந்த பெருமை நமக்கு? சரி, இது ஒரு பக்கம். இதுல இன்னொரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. ஜெபிக்கும் பொழுது அந்நிய பாஷை சொல்லி ஜெபம் பண்ணுவது அவர்களை போல ஒரு மகத்துவமான See, let me tell you very clearly, I am not against tongues, but be natural. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு சொல்லல, நான் அந்நிய பாஷைக்கு எய்த்து நிற்கல, உண்மையா செய்யுங்கன்னு சொல்றேன். எய்த்தாப்ல நான் பாக்குறான்றதுக்காக அந்நிய பாஷை பேசக்கூடாது.
ஜெப நேரம்ன்றனால பேசக்கூடாது. நீங்க எப்போ நிரம்பி உங்களை நீங்களே அறியாம போறீங்களோ அப்பதான் அந்த பாஷை தானா வரும். நம்மளா கிரியேட் பண்ணக்கூடாது. ஹலோ, ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்க வந்திருந்தாரு கல்யாணத்துக்கு. எங்க அம்மாவை ஜெபம் பண்ண சொன்னாரு. எங்க அம்மா அப்பதான் ஆரம்பிச்சாங்க, ஜீவனில் அன்பின் தேவனே இந்த மகனை நீர் ஆசீர்வதித்து இந்த கல்யாணத்தை நடத்தி தரோம். அப்படி முன்பக்கம் அப்படி போலீஸ் மாதிரி சல்யூட் அடிச்சாரு. 2 நிமிஷத்துல கண் திறந்துருக்கு. நல்லா கான்சியஸா இருக்காரு. இஸ் வெரி கான்சியஸ். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவரை என்னதான் பண்றாருன்னு. கான்சியஸா இந்த ரீதாலா பாபா பாபான்னு எங்க அம்மா இப்படி பார்த்துட்டு இருக்காரு. இது அந்நிய பாஷையா? யூ கால் இட் டங்ஸ். நிறைய பேர் கோச்சிக்கிட்டாங்களா நான் வந்து அந்நிய பாஷையை பத்தி. ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் டங்ஸ், பி நேச்சுரல். ஏங்க இன்னைக்கு சரி பைபிள்ல ஒரு சட்டம் இருக்கு, அந்நிய பாஷை பேசும்போது பாஸ்டர் அதை டிரான்ஸ்லேட் பண்ற ஒரு ஆள் இருக்கணும் இருக்கா இல்லையா? நான் பொய் சொல்றேனா உண்மையை சொல்றேனா? ஆமானா ஆமேன் இருக்கு. நீங்க பேசும்போது நீங்க என்ன பேசுறீங்க யாருக்கும் புரியாது. அதுக்குன்னு ஒரு டிரான்ஸ்லேட்டர் உட்காந்து எழுதணும்னு இருக்கு. நீங்க பேசுறது என்னன்னே புரியல, நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாதனால தான் ஒரு டிரான்ஸ்லேட்டர் உட்காந்து எழுதுறாரு. ஆமாவா இல்லையா? கரெக்டா? சோ டங்ஸ்ன்றது யூ கெட் அன்கான்ஷியஸ். நீங்க எங்க இருக்கீங்க, யார் பக்கத்துல இருக்கா, யார் எங்க இருக்கா எதுவுமே தெரியாது. உங்க ஆவி அப்படியே நிரம்பி நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கே ஞாபகம் இருக்காது. அப்போ ஒருத்தர் உட்கார்ந்து எழுதுறாரு, அதுதான் அந்நிய பாஷை. யூ ஆர் ஜஸ்ட் blaspheming every week and I am proud to stand against it. I am honored to stand against it. இன்னைக்கு உண்மை தன்மை இல்ல, ஒரு அந்நிய பாஷையில உண்மை இல்ல. கேட்டா அது வந்து ஒரு எப்படி சொல்ல, எப்படி ரஜினி அவர்னா அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, கமல்னா அவருக்கு அது மாதிரி கிறிஸ்தவர்கள் பெந்தேகோஸ்தே அப்படின்னாலே அந்நிய பாஷை அவங்களோட ஸ்டைல். அதாவது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு அந்நிய பாஷையில் அப்படியே நிரம்பிடுவாங்க. தட் மீன்ஸ் யூ டோன்ட் நோ வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங். ஆனா நீங்க நல்லா கண்ணை திறந்து பாக்குறீங்க, நல்லா அந்நிய பாஷையில பேசுறீங்க. இவ்வளவு பேசுற நீங்க இயேசு கிறிஸ்து எங்க அந்நிய பாஷை பேசுறாரு பைபிள் எடுத்து காமிங்க. இல்ல அந்நிய பாஷையை நிரம்பின பேதுரு எங்க அந்நிய பாஷை பேசியிருக்காரு? பேதுரு ஒரு 40 பேரை சுத்தி நிறுத்தி ரீதாலா பாபா. அதாவது பைபிள்ல தான் ஒரு சின்ன செயல் தேவனுக்கு செஞ்சா கூட அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பேதுரு தேவனுக்கு என்று இதை செய்தார், பேதுரு இப்படி சொன்னார், பேதுரு அப்படி சொன்னார், யோவான் இப்படி செய்தார், மார்க் இப்படி. ஆமாவா இருக்கா இல்லையாங்க? அப்ப ஏன் பேதுரு பேசின அந்நிய பாஷை இல்ல? சரி மென்ஷனால் பண்ணிருக்கணும்ல. அவர் நடு வீதியில் நின்று நவமான பாஷையில் ஆவியில் நிரம்பி பேசிக்கொள். ஏதாவது ஒரு வசனம் எடுத்து காமிங்க பாப்போம். Just one verse. There is not a verse like that, which means it is personal with your God. அப்போ நீங்க பேசும்போது உங்க அரைக்கதவை பூட்டி கொண்டு நீங்க என்ன பேசுவீங்க, எப்படி பேசுவீங்க யாருக்கு தெரியக்கூடாது. ஆமாவா இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம பெருமைக்காக பண்றோம். பெருமை கொள்கிறவனை யார் எய்த்து இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். Be very careful. இப்படி செய்தாதான் ஜெபம்னு நினைச்சீங்கன்னா நீங்க மத்தேயு 6, 7, 8 தொடர்ந்து வாசி பாருங்க. தேவன் சொல்லுவார். மத்தேயு 6, 8, 7, 8 வாசிங்கல்ல, தொடர்ந்து கொஞ்சம் வாசிங்க. இயேசு கிறிஸ்து ஜெபம்னா என்னன்னு பேசியிருக்காரு. வாசிங்க பாப்போம். எப்படி ஜெபிப்பதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதாவது பிதாவாகிய ஒரே மகன் ஜெபம்னா என்னன்னு பேசியிருக்காரு. எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதாவது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த வார்த்தையை கொஞ்சம் முன்னாடி வாங்க. ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் நம்மளாம் இன்னைக்கு ராஜ்யத்தை தேடி போயிட்டு இருக்கோமே. இயேசு கிறிஸ்து ராஜ்யம் வரட்டும்ன்றாரு, நீங்க எல்லாம் போகணும் அப்படின்றீங்க. அங்கேயே பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு. ராஜ்யம் வருவதாக. இதோட உண்மையான கனெக்ஷன் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. புதிய எருசலேம் இறங்கி வந்ததுன்னு இருக்கு. நீங்க எங்க பரலோகத்துக்கு ஏறி போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. தொடர்ந்து வாசிங்க. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்துல சந்தோஷம் சமாதானம் எப்படி இருக்கும் அது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. தொடர்ந்து வாசிங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இன்றுக்குரிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். தொடர்ந்து எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஓகே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இந்த பிரேயரை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
ஜோயல் அம்மாவுக்கு ஒரு 5 செகண்ட் கூட ஆகாது. ஆமென். ஆமாவா இல்லையா? It just takes 1 minute. Heart அப்படியே whole hearted சொல்லணும்னாலும் it takes 1 minute and you are praying 2 or 3 hours unnecessarily. 2 மணி நேரம் நாங்கள் ஜெபம் பண்றோம். 3 மணி நேரம் நீங்க ஒப்பாரி வச்சிருக்கீங்க. If I am correct. உங்களை என்ன தேவைன்னு பிதாக்கு தெரியும். ஏன் போய் அப்டேட் கொடுக்குறீங்க? ஆண்டவரே கால் கொடையுது. அது தெரியும். ஏன் திரும்ப அவிசுவாசத்தை திரும்ப? ஏன் நீங்க சொல்ல என்ன ஆகுது? யோவான் 1:13 படி வார்த்தை. அதனாலதான் இன்னும் இப்படி போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா வேதத்தை போய் ஜெபம் பண்ணும் போது சரியானது போல ஜெபம் பண்ணி ஒரே ஒரு நிமிஷத்துல ஜெபம் பண்ணி விட்டு பேதுருவை போல் தூங்க சொன்னா நீங்க உட்கார்ந்து 3 மணி நேரமும் ஓட்டக்கதையே திரும்ப ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. கால் வலிக்கிறது, கால் குடைகிறது. எந்த காலத்தில் நான் பாவம் செய்தேன்? ஆண்டவர் இப்பதான் செஞ்சுக்கிட்டு இருக்க. You are repeating again and again the problem. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு அற்புதத்துலங்க ப்ளீஸ் எடுத்து காமிங்க எனக்கு. ஒருத்தர்கிட்ட போய் எத்தனை வருடம் கவலைப்பட்டாய் மகனே, எத்தனை வருடம் துன்பப்பட்டாய், யெகோவா சிக்கேனு நீதானையா அப்படின்லாம் பாடினாரா? விசுவாசிக்கிறாயன் ஒரே கேள்வி. Straight into his heart, taking a spear and putting it to his heart. விசுவாசிக்கிறியா இல்லையா? ஆமாண்டவரே விசுவாசிக்கிறேன். உன் விசுவாசம் உன்னை டக்குன்னு disappear. That's it. ஆனா today you are praying. இடையில ஒரு 30 minutes 3ஆம் வானம் தொற்ற வேண்டியது அப்படியே இருந்துருச்சு. ஆண்டவரே மன்னித்துக் கொள்ளும். உடலில் வேதனை எப்படி ஆண்டவரே தெரியும் ஆண்டவருக்கு. அதனாலதான் தூங்குன்றாரு. நீ தூங்கு சாமி, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நானே பாத்துக்கிறேன். அதாவது 11 நாள்ல கடக்க வேண்டியத டெய்லி நைட்டு ஜெபம் பண்ணி 400 வருஷமா ஆக்கிற வேண்டியது. அப்புறம் ஆக்கிட்டு ஏன் ஆண்டவர் எனக்கு வனாந்திரத்தை தந்தார்? உன் வார்த்தை, யோர் வேர்ட்ஸ். இன்னைக்கு வேலை குலமானது, குலம் மதமானது, மதம் ஜாதியானது. குலம் ஜாதியானது, ஜாதி மதமானது. இன்னைக்கு அதுவே தலைவிரித்து ஆடிக்கொண்டு நாங்கள் இப்படி, நாங்கள் அப்படி, நாங்கள் இப்படி. ஏன் இந்த பெருமைன்னு நான் கேட்கறேன். கடைசியில 6 அடி மண்ணுக்குள்ள தானே எல்லாரும் போறோம். சரி, இதுவே இதுலயும் ஒரு பெருமை. நாங்கெல்லாம் புதைக்கிறோம், மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கே. எரிச்சாலும் என்ன, செத்து போச்சு. அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு ஈஜிப்ட்ல வச்சிருக்கான், மம்மிஃபை பண்ணி வச்சிருக்கான். ஹலோ, மம்மி அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சு என்ன உயிரோட இருக்கா, பேசுதா? அதுக்கு $20 கொடுத்து செத்த மனத்தை போய் பார்த்துட்டு வரானுங்க. ஆஹா, செத்து போயிருச்சு, அப்புறம் என்ன? அது எவனா இருந்தா என்ன, செத்துருச்சே. உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. ஆமாவா இல்லையா? நீங்க இறந்த உடனே தூக்கி ஒரு ஓரமா வச்சு என்ன சொல்றான்? பூத உடல்ன்றான். அது எவ்வளவு பெரிய பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் டிவில போடுறானா இல்லையா? இவருடைய பூத உடல் இறுதி சடங்குக்கு எடுத்து செல்லப்படுகிறது. பூத உடலாம் மதிப்பே போயிருச்சுங்க. சரி, ஒரு சின்சியரான காரியம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு பிடிக்கும்? சாப்பாடுன்னா அதாவது சோறு இல்லாம தூக்கம் வராதுன்றவங்க கை தூக்குங்க. எஸ், தேங்க்யூ. இந்த ரைஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரைஸ் இது உங்க தட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் ஆகும் தெரியுமா? அந்த விவசாயி இறங்கணும், இறங்கி முதல்ல அந்த லேண்டை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த விதையை போட்டு தண்ணி ஊற்றி 3 மாதம் அது வளரணும். வளரும் போதே பூச்சி வந்துடக்கூடாதுன்னு, பூச்சி வந்துட்டா அதுக்கு தேவையான மருந்தெல்லாம் எடுத்து அதை தெளிக்கணும். தெளித்த பிறகு அதை அறுவடை செஞ்சு க்ளீன் பண்ணி கம்பெனிக்கு அனுப்பணும். கம்பெனியில் க்ளீன் பண்ணி அது பேக்கெட் பண்ணி நேராக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வரும். நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் வாங்கி டெய்லி சமைச்சு வர்றதை நீங்கள் இன்னைக்கு டெய்லி காலையில் அப்படி உருட்டி இப்படி போடுறீங்களே உள்ள அந்த சோறு. இவ்வளோ ப்ராசஸான சோறை ஆண்டவர் ஈஸியாக அவங்க தட்டில் இப்படி கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னா வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பாரா மாட்டாராங்க? ஏன் சின்ன காரியத்தை இன்னைக்கு நம்ம கவலைப்படுறோம்? ரைஸ் இன்னைக்கு ரொம்ப ஈஸியா ஆண்டவர் சோறை கொடுத்தாரு, அதுக்கு நன்றி கூட சொல்ல மாட்டேன்றான் நிறைய பேர். ஆமா, இந்த சோறை என்ன 3 நேரம் சோறு கிடைக்கி நிம்மதி இல்லையே அப்படி. அந்த சோறு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுக்கு அவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. அந்த சோறு உங்க தட்டை வந்து சேர்றதுக்கு அவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. ஆனா அந்த ஒரு சின்ன காரியத்துக்கு நம்மளால நன்றி சொல்ல முடியலன்னா நீங்க எப்படி பெரிய காரியங்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருப்பீங்க? Tell me. இன்னைக்கு இந்த சோறு கிடைச்சதே நன்றி ஆண்டவர். இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிறோம் வாழ்க்கைனா என்ன? பணம்,
வீடு, சொந்த வீடு, சொந்த கார், நல்ல போன், இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சீங்கன்னா you are an absolute failure. knock yourself to the door. உங்க தலையே கொண்டு கதவுல இடிச்சுக்கோங்க. இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சீங்கன்னா. சொந்த வீடு, சொந்த காரு, போன். யங்ஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஐபோன் வாங்கிட்டா தட் இஸ் லைஃப். damn your life, damn your stupid life. நான் ஒன்று கேட்குறேங்க. இன்னைக்கு அதாவது ஒரு குடும்பம் இருக்கு. அப்பா வந்து சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டாரு. சொத்து சேர்த்து வச்சுட்டு இறந்துட்டாரு. ஏங்க அந்த குடும்பத்தில் அழுகுறாங்க? அதான் பணத்தெல்லாம் சேர்த்துட்டாரு. என்ன பாஸ்டர் ஏன் அழுகுறாங்க? ஏன் இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்துருச்சு, அவரை வீடியோ எடுத்து வைக்கிறோம், ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம் அவர் வாய்ஸ் எல்லாம். அப்படி இருந்து ஏங்க மிஸ் பண்ணி அழுகுறோம்? ஏன்னா ஒரு முறை அவர் அந்த வாயினால் நம்மளை கூப்பிட மாட்டாரான்றதுனால தானே. ஆமாவா இல்லையா? ஏன் நம்ம கூட உட்காந்து பேசிட மாட்டாரா? ஏன் நம்மளை பார்த்து சிரிச்சிட மாட்டாரா? அதுக்காக தானே உட்காந்து கதறீங்க நீங்க ஒரு இறந்த வீட்டில். அப்ப எங்கங்க போச்சு உங்க பணம், பேர், புகழ்லாம்? வேஸ்ட். இன்னைக்கு பணம், வீடு, கார் இதெல்லாம் வேண்டான்னு நான் சொல்லல. அதனால ஓட்ட ட்ரெஸ்ஸா போட்டு வாங்க சர்ச்சுக்குன்னு சொல்லல. ஹேபிட். ஆனா அதுவே முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. நோ, தேர் சம்திங் பியாண்ட் இட். நீங்க இப்போ நீங்க இன்னைக்கு சம்பாதிக்கிறது, நீங்க இன்னைக்கு கஷ்டப்படுறது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். உங்களுக்குள் ஒன்று ஒளிந்து கொண்டு இருக்கிறது பாருங்க, அது நித்தியமும் அழியாத ஒரு காரியம். அதற்கு முக்கியத்துவம் செலுத்துங்க. இன்னைக்கு வெளியில என்ன பாஸ்டர் அந்த உள்ளக்குள்ள காரியத்துக்கு என்ன செய்யணும்னா 9 கனின்னு ஒன்று இருக்கு பாருங்க, சந்தோஷம், அதுல நீங்க அப்படியே உறவாடுங்க. இத போட்டு இன்னைக்கு போன் வந்தாதான் சந்தோஷமா இருப்பானா? யூ ஆர் an absolute failure my boy. you are absolute failure. இன்னைக்கு வீடு இருந்தா தானே you are absolute failure. you are absolute failure. எத்தனை பேருக்கு ஆபிரகாம் லிங்கன் தெரியும்? ஆபிரகாம் லிங்கன் முதல்ல பிரசிடென்டா பதவி ஏற்று செனட்டர்ஸ் இருப்பாங்க. இவர் ராஜ்யசபா, லோக்சபா மாதிரி அங்க உட்கார்ந்து இருக்கும் போது உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பணக்காரன் பார்த்து சிரிச்சாராம். உங்க அப்பா எங்க அப்பாக்கெல்லாம் ஷூ தைச்சவர்னு சிரிச்சாராம். இவர் அதுக்கு சிரிச்சுட்டே சொன்னாராம், ஆமா கரெக்ட் தான், எங்க அப்பா ஷூ தைக்கிறவர் தான். ஆனா எங்க அப்பா தைச்ச ஷூல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டார். அப்படியே கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கொடுங்க, நானும் தைச்சு தரேன், எனக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னாரு. பிரசிடென்ட்டுங்க பேசணும்னு அவசியம் இல்லை, இவனை தூக்கி வெளியே போனா செஞ்சிருவாங்க. he has all the power to do it. பெருமை இன்னைக்கு கொள்றோம் பாருங்க. இந்த வேலை வந்தாதான் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டு. இந்த ஒரு வீட்டில் இருந்தா நமக்குன்னு அப்படி உள்ள நுழையும் போது அப்படி ஒரு சோஃபால உட்காந்துருப்பேன், அதுதான் பெருமை அப்படின்னா சீக்கிரம் இறந்து போயிருங்க. நல்லது. ஐம் சாரி பட் அப்சல்யூட் மேட்னஸ். இன்னைக்கு பாஸ்டர் 2 வீட்ல இருந்து வந்தா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? பாஸ்டர் கார்ல வரல, வண்டியில வந்தா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? பாஸ்டர் எதுல வந்தா என்ன? பாஸ்டர் தானே, பாஸ்டர் தானே. அப்புறம் சரி, ஏழை பாஸ்டர் விட்டுருங்க. பாஸ்டர் இப்போ பணக்கார பாஸ்டரா இருக்காரு, ஜெட் ஃபிளைட்ல வந்து இறங்குற, நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? பாஸ்டர்னா கூனி குறுகி ஒரு ஜோல்னா பையில் வந்தாதான் நாங்க அவர் ஜோல்னா பையில் பணம் போடுவோம்னா யூ ஸ்டே. பாஸ்டரை எப்படி போஷிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, படிச்சாதான் மதிப்பெண் இல்ல. செய்யற வேலைய, கையிட்டு செய்யும் காரியத்தை முழு மனசோட செஞ்சாலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, சல்யூட். தயவுசெய்து உங்க குடும்பத்துல யாராவது நான் விவசாயம் படிக்கணும் நானா பெரிய மாலையா போட்டு கொட்டலா அடிச்சு அவனை விவசாயம் தாராளமா படிக்க வைங்க. ஏன் விவசாயம் படிச்சா என்ன குறைவா? தேவையில்லைங்க. இன்னைக்கு நீங்க சம்பாதிச்சு சாப்பாடு, அன்னைக்கு சாப்பாடு, தங்குறதுக்கு வீடு, ட்ரெஸ் இருந்தா போதும், முடிஞ்சு இந்த வாழ்க்கை. கடைசியில நாள் கடைசியில என்ன தெரியுமா முக்கியம்? 4 பேர்கிட்ட நல்லா பேசணுமா, சந்தோஷமா இருந்தோமா, அதுதான் முக்கியம். பணம் வச்சிருந்தது முக்கியம் கிடையாது. இன்னைக்கு பெரிய பெரிய பங்களால இருக்க ஒவ்வொரு மடமா போய் உட்காந்துருக்கான் நிம்மதியை தேடிக்கிட்டு. ஏன் சொல்லுங்க? ஆசிரமத்துல போய் உட்காந்துருக்காங்க, அன்னதானம் செய்யறாங்க. ஏன்னா நிம்மதி கிடைக்கணும்னு. நம்ம இன்னைக்கு இலவசமா அதை பெற்றுட்டு இருக்கோமே, அதை உங்களால அனுபவிக்க முடியாதா? சொல்லுங்க. நான் சொல்றேனே, நீங்க பணம் சம்பாதிங்க, எவ்வளவு வேணாலும் வச்சுக்கோங்க. கடைசியில 4 பேர்கிட்ட நல்லா பேசணுமா, அன்னைக்கு நாள் நல்லா இருந்ததா, சிரிச்சு பேசணும்னா அதுதான் முக்கியம். அதுதான் வாழ்க்கை. ஆமென். ஒன்று சொல்றேனே, நீங்க நினைக்கிறீங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கேட்கற தப்புன்னு நான் சொல்லல. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க இப்போ ஒரு சின்ன வீட்டுல இருக்கீங்க பாருங்க, கஷ்டமா இருக்கு, குறுகலா இருக்கு, வசதியா இல்லைன்றீங்கல்ல, அது எத்தனையோ வீடு இல்லாதவர்களுக்கு கனவு. அது தெரியுமா உங்களுக்கு?
இன்னைக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிடுறீங்க, அது எத்தனையோ பேரோட கனவு. இன்னைக்கு ஒரு சாதா வேலைக்கு போய் எனக்கு ஒரு 10,000 ரூபா தான் கிடைக்குதுன்றீங்களே, அந்த 10,000 ரூபா வேலை எத்தனையோ பேரோட கனவு. அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைக்கிறீங்க, ச்சே ஆண்டவர் ஒரு காலையும் கொடுத்து அதுல ஒரு வேதனையும் கொடுத்துருக்காரு. அந்த கால் இல்லாதவர்களுக்கு இந்த கால் வேணும்ன்றது எத்தனை பேர் கனவு தெரியுமா? இன்னைக்கு நீங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் யுவர் ஃபோன்ஸ் அண்ட் டர்ன் டு மை பாரா ஒலிம்பிக் அத்லெட்ஸ் அண்ட் வாரியர்ஸ். இன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா, பாரா ஒலிம்பிக் போட்டியில போட்டியிடுற ஒவ்வொரு இந்திய மகனையும் மகளையும் நீங்க பாருங்க. உங்க வாழ்க்கை எவ்வளவு சிறப்புன்னு தெரியும். அப்படி வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டமுடைய அவர்கள் இன்று தங்கமும் வெள்ளியும் வெல்கிறார்கள்னா மிகப்பெரிய சல்யூட். நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம், 3 நேரம் சாப்பாடு கிடைக்குது, வீடு இருக்கு, பேசுறதுக்கு தாய் தந்தை இருக்காங்க, தகப்பன் இருக்காங்க, இல்லைனாலும் மனைவி இருக்காங்க. இதை விட்டு வேற என்னங்க வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில? துதிக்கிற தேவன் உங்களுக்கு இருக்காரு, எதை கேட்டாலும் தருகின்ற தேவன் இருக்காரு. நிம்மதியா வாழ்றதை விட்டுட்டு ஏன் இன்னைக்கு புலம்பிட்டே இருக்கீங்க? ஒன்னு புலம்பல், இன்னொன்னு பெருமை. இது 2ல தான் ஜனம் மாட்டிருக்கு. சரி, இதை ஒழிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பழையவை எல்லாம் ஒளிந்துருச்சு, இறந்தவனை செத்து போயிருச்சு, விட்டுரு, அதை விட்டுரு. அதாவது நேத்த நீ கவலைப்படாதுன்ட்டார். நாளைய குறிச்சு, நாளைக்குரிய பிரச்சனை அதுக்கு அதை பார்த்துக்கலாம் நாளைக்கு. கர்த்தர் என்ன சொல்றாரு? இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே, மகிழ்ந்து கலிகூறுங்கள் இருக்கு. Today is the day that the Lord has made. I will rejoice and be glad in today. எத்தனை பேர் அப்படி வாழ்றோம் சொல்லுங்க? இன்னைக்கு காலையில எந்திரிக்க வச்சார் நன்றி, இன்னைக்கு காலையில சந்தோஷமா இருக்கும் நன்றி. இன்னைக்கு நான் சொல்றேனே, எல்லாத்தையும் நீங்க சம்பாதிச்சு உங்க ஆத்மாவை இழந்துட்டீங்கன்னு வைங்க, அப்சல்யூட் வேஸ்ட். மார்க் 8:36 வாசிங்க. மார்க் 8:36. மார்க் 8:36. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லாபம் நஷ்டப்படுத்துவது என்றால் இறப்பது இல்ல. உங்க ஜீவன்ல ஒரு சந்தோஷம், சமாதானம், தேவனுடைய பரிசுத்தம் இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதை நீங்க அனுபவிக்காம உலகத்தையே நீங்க அனுபவித்துக் கொண்டால் நஷ்டம் என்ன, லாபம் என்ன? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இச்சை, கோபம், தாபங்கள் இதெல்லாம் எங்க இருந்து வருது? அழியக்கூடிய காரியங்கள்ல இருந்து தான் இதெல்லாம் வருது. அதை சம்பாதிக்கவும் அதை நம்ம அடையிறதுக்கு போட்டி போடுறதுலையும் தான் கோபம், தாபங்கள், கொலை, கொள்ளை எல்லாம் வருது. ஆனா இது எல்லாத்தையும் விலக்கி தள்ளிட்டு, தேவன் இப்படி ஒரு ஜீவன் எனக்கு தந்தார், இப்படி ஒரு மனித ரூபத்தை தந்து அவரை பாட ஒரு பாக்கியத்தை தந்தார்னு நினைச்சிட்டா, your life is very beautiful, absolutely beautiful. ஆமென். நான் போன வாரம் எங்க ஆண்டி வீட்டுக்கு போயிருந்தேன். ஆச்சி, தாத்தா எல்லார்ட்டையும் பேசினேன். It was a beautiful day, I'll never forget in 2024. That's it. அங்க உட்காந்து தாத்தாட்ட பேசும் அவருடைய பழைய ஃபுட்பால் கதைகள்லாம் எனக்கு சொன்னார். அண்ணன் ரோஷன்கிட்ட பேசினேன், அங்கிள்கிட்ட பேசினேன், ஆன்டிகிட்ட பேசினேன். தட் இஸ் லைஃப். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இதை சம்பாதிச்சுட்டு அதை நோ 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 நோ. டைம் இஸ் டிக்கிங் அவே. You see, டைம் இஸ் டிக்கிங் அவே. சம்பாதிக்கிறது என்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், பணம் என்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆமாவா இல்லையாங்க? சம்பாதிக்கலாமா இல்லையா? மனுஷர்கள் கிடையாது. மனுஷர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நேரம் தான் இருக்கு. கிளம்பிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவங்கள திரும்ப கொண்டு வர முடியாது. அதனால வாட் இஸ் லைஃப் பாஸ்டர்? லிவ் யுவர் லைஃப் வித் பியூட்டிஃபுல் ஹியூமன்ஸ். மனிதர்களோடு அவருக்குள் கடவுளை பார்த்து அவர்களுக்குள் உள்ள அன்பை பிரசித்தப்படுத்தி அவர்களுக்குள்ள பரிசுத்தத்தை அன்பு செலுத்தி அதை மேன்மைப்படுத்தி மக்களுக்கோடு மக்களாக சந்தோஷமா வாழ்வதே வாழ்க்கையை தவிர சம்பாதிப்பதோ மேன்மை அடைவதோ இதெல்லாம் வச்சுக்கோங்க, வேண்டான்னு நான் சொல்லல. ஹேபிட் அட் யுவர் ஃபுல்லஸ்ட். பெரிய மேன்ஷன்ல இருங்க, ஆனா வேலைக்காரனை சமமா உட்கார வச்சு சாப்பிடுறீங்க பாருங்க, அப்போ நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கே ஒன்று சொல்றேன், நான் ஐ வில் ஃபினிஷ் வித் திஸ். என்ன அப்படின்னா, கோடி கணக்காக சம்பாதிச்சு அவர் இறந்த உடனே அந்த வீட்டில் அதை பங்கு போடுறதுக்கு ஒரு சண்டை நடக்கும் பாருங்க, அவன் பணக்காரன் கிடையாது. கோடி கணக்காக சொத்து வச்சுட்டு செத்தும்
இந்த ஆள் செத்ததுக்கு அப்புறம் இந்த சொத்துக்கே மதிப்பு இல்லைன்றான் பாருங்க, அவன் எப்பயோ வாழ்க்கையை ஜெயிச்சிட்டான். தட் இஸ் லைஃப். நீங்க மறைஞ்சா ஒரு மிகப்பெரிய சொத்தே அழிஞ்ச மாதிரி எல்லார் மனசுலயும் தோணும் பாருங்க, அப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி வாழணும், 4 பேரோட சந்தோஷமா இருக்கணும். என்னங்க இன்னைக்கு பெருசா வாழ்க்கையில சேர்த்துக்க போறோம்? கோபத்தையும் இந்த ஆபத்தையும் சேர்த்து வச்சு பேசாம இருப்பேன், இறந்ததுக்கு அப்புறம் இறந்த வீட்டுல போய் தலையோ தலைன்னு அடிச்சு அழுவுறீங்களே, ஐயோ உன்கிட்ட பேசாம இருந்துட்டேன்னு. அதுக்கு பேசியிருக்கலாமே. அவங்க தப்பு செஞ்சா அதை அவங்க அறுவடை செய்வாங்க, ஆண்டவர் அளந்து அவங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க ஏங்க கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு லெட் மீ டெல் யூ, ஹியூமன் வேல்யூ இஸ் பிரைஸ்லெஸ். மனுஷர்களுக்கு நீங்க விலை பேசவே முடியாது. அதனால வாழ்ற வாழ்க்கை எங்க இருந்தாலும், குடிசை வீடா இருக்கட்டும், பங்களா வீடா இருக்கட்டும், பணம் இருக்கோ இல்லையோ, பிலிப்பியர் 4:11 சொன்னதுபடி சாப்பாடு இல்லாம இருக்கட்டும், பசியாக இருக்கட்டும், பசி இல்லாம இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. சி, மனரம்யமாக, ஜஸ்ட் காம் டவுன், என்ஜாய் என்ஜாய். என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்காப்ல, இஸ் மை ஹாக்கி கேப்டன், எங்க டீமுடைய கேப்டன். அவரு சச் எ யங் ஏஜ், மெர்வின் எல்லாருக்கும் தெரியும், சந்துரு. அவ்வளோ ஜாலியாக இருப்பார். அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அப்படிலாம் இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் பைக் ஆக்சிடென்ட்ல உயிர் போயிடுச்சு. அந்த குடும்பம் கதர்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோதான். என்னங்க ஆனிச்சு கடைசியில்? யாரோ ஒருத்தன் பார்க்கணுன்றதுக்காக வண்டியை வேகமாக ஓட்டி உயிர் இழந்து, you have lost your lives. யாரோ ஒருத்தருக்காக நான் அவங்க முன்னாடி உயர்ந்து காட்டணும்னு வாழ்க்கை முழுசும் உழைச்சி கடைசியில் உங்க பிள்ளைங்களோட இருக்கிற சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு. சி, பெரிய பங்களால உட்காந்து ஒருத்தர் மன கசப்போட உட்காந்து சாப்பிட்ற பிரியாணி மேல் கிடையாது. குடிசை வீடா இருந்தாலும் சந்தோஷமா சாப்பிட்ற சாம்பார் எவ்வளவோ மேல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால டோன்ட் பீ லைக் எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது, யூ ஹவ் காட் திஸ். இப்படி தொட்டு சொல்லுங்க, இந்த ஜீவனை கொடுத்துருக்காரு பாருங்க, இதை விட வேற எதுவும் தேவையே இல்லை இந்த வாழ்க்கை. நல்ல உறவுகளை உண்டாக்குங்க, நல்ல சமாதானமா இருங்க, வாழ்ற வாழ்க்கையை நிம்மதியா வாழுங்க. ஏன் எதையோ கண்டு ஓடிக்கிட்டே இருக்கணும்? நீங்க இந்த உள்ள இருக்கிற ராஜ்யம் இருக்கு பாருங்க, சந்தோஷம், சமாதானம், இதுல நீங்க இருக்க ஆரம்பிச்சாலே இவைகள் எல்லாம் என்ன பண்ணுமா? உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். நீதி என்றால் என்ன? சந்தோஷம், சமாதானம், அமுக்கி குலுக்கி சரிந்து காசு இருக்கணும் இல்ல, மனசு நிம்மதியா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு பணம் இல்லாதவனுக்கு பிரச்சனை இல்லை, பணம் உள்ளவனுக்கு தான் 1000 பிரச்சனை. கரெக்டா பாஸ்டர்? எஸ். இன்னைக்கு பணம் இல்லாதவன் நிம்மதி. இன்னைக்கு போய் நீங்க கிராமத்துல போய் பாருங்க, மிலிட்ரி நண்பர், மிலிட்ரியை கொஞ்சம் பாருங்க. நமக்காக பார்டர்ல நிக்கிறாங்களே, அவன் நாளைக்கு குழந்தைய அவன் வந்து பார்ப்பானா, அவனுக்கு பிறந்த குழந்தைய வந்து பார்ப்பானா, நாளைக்கு வீட்டுக்கு போவானா, எதுவுமே தெரியாது. ஆனா அவன் பரேடு பஸ்ல ஏறி அவன் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது பாட்டு பாடிக்கிட்டு போவாங்க பாருங்க, என்னமோ சொர்க்கத்தையே அடைஞ்ச மாதிரி பாடிக்கிட்டு போயிருப்பாங்க. அதுல முகமது ரஃபி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க பாஸ்டர். பாத்தீங்கன்னா கியா ஹுவா தேரா வாடான்னு போயிட்டு இருப்பாங்க. சே, அவன் நாளைக்கு உயிரோட இருப்பானா இல்லையானே தெரியல, எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். ஆனா நம்ம எவ்வளவு சேர்த்து வச்சாலும் நாளைக்கு இருப்போமா இல்லையா, ஓ ஆ ஓன்னு லுக் அட் தெம். நீங்க என்னைக்கே ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கிராமத்து பக்கம் அப்பப்போ போய் பாருங்க. நாளைக்கு அந்த நெல் விளையுமா விளையாதான்றதே அவனுக்கு தெரியாது. ஆனா முழு பாரத்தையும் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்துக்குவான் அப்படின்னு போட்டுட்டு நிம்மதியா அப்படி கயிறு கட்டல்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பாஸ்டர். வாட் அ லைஃப்! நீங்க இன்னும் பார்க்கல தேவன் எதுக்கு இந்த மரம், செடி, கொடிகள், பறவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டு அனுபவிப்பதற்காக. ஆமென். பட் we are living a different life. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இன்னைக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய கூண்டுல நம்மளை நாமே அடைச்சிக்கிட்டு இதுதான் வாழ்க்கை, அந்நிய பேரை சொல்லக்கூடாது, அந்நிய ஜனத்தாரோட கூட்டு சேரக்கூடாது. அவங்களோட நான் இந்த ஃபேமிலிட்ட பேசும்போது அந்த ரோஷன் அண்ணன் சொன்னாப்ல, அவங்க சர்ச்சில் வந்து சென்ட் போடக்கூடாதுன்னாங்களா. ஹலோ, யாராவது சென்ட் போடுவீங்களா? நான் போடுவேன். ஐ யூஸ் சென்ட் போடக்கூடாதுன்னாங்களாம். அப்போ அந்த பையன் கேட்டாராம், எங்கள் அண்ணன் கேட்டாராம், நீங்கள் பூவை கசக்கி தானே சென்ட் போடுறீங்கன்னு கேட்டாராம்.
ஹலோ, ஆக்சுவலி பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சர்ச்சில். அவர் கேட்டிருக்காரு, நீங்கள் சென்ட்டு போடுவீங்களான்னு கேட்டிருக்காரு. ஆமாம் போடுவோம். அந்த பூவை கசக்கி தானேங்க சென்ட்டே போடுறீங்கன்னு கேட்டிருக்காரு. அப்படிலாம் நீ பேசக்கூடாது, ஒழுங்கா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வாடினாரா. நான் சொன்னேன், போய் நல்ல புது ட்ரெஸ்ஸாக வாங்கி நல்ல ஜாக்கெட்லாம் போட்டு போங்க அப்படின்னு. டெனிம் ஜாக்கெட் போட்டு போங்க, யார் என்ன சொல்கிறான்னு நானும் பார்க்குறேன். யூ see how you are restricting yourself. படைச்சதை வாங்கி சாப்பிட மாட்டேன். நீங்கள் சாப்பிட்ற சோறை எத்தனை தடவை படைச்சு கொண்டு வந்தான்னு தெரியுமா? I'm telling the truth. சோறு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, படைச்சதை நான் சாப்பிடக்கூடாதுன்றீங்கல்ல, அவன் நெல்லை வைக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை படைச்சான், நெல்லை ஏற்றும் போது எத்தனை தடவை படைச்சான்னு தெரியுமா? அப்பனே முருகா அப்படின்ட்டு தான் படைப்பான். என்ன பண்ணுவீங்க, உடனே சோறை ஒதுக்கி வச்சுங்க, அப்போ மட்டும் சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ள இப்போ இதையும் சாப்பிடுங்க. நான் இன்னைக்கு இளங்கண்ண போய் கந்தசாமி அண்ணன் கடையில் தான் வாங்குறாரு. பெரிய வாசலில் போட்டிருக்கு மாரியம்மன் துணை. அங்கே தான் காய்கறி வாங்குறாரு. என்ன சாப்பாடு நல்லா இல்லாமல் போயிடுச்சா? நாங்களே அங்கே தான் வாங்கி முக்கால்வாசி நேரம் பிரியாணி செய்வோம். சூப்பரான பிரியாணியாக இருக்கும். என்ன மாரியம்மன் வந்து உட்காந்துட்டாரா பிரியாணியை திங்க விட மாட்டேன்னு? இட்ஸ் ஜஸ்ட் யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் unnecessarily. எத்தனை பேர் சங்கீதாஸ் போய் சாப்பிடுங்க? பன்னீர் பட்டர் மசாலா சூப்பர் பாஸ்டர், ஆமாவா இல்லையா? அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை படைச்சிருமான்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் unnecessarily. These are all, இதெல்லாம் தேவையில்லை, தேவையில்லாத காரியங்கள். திருப்பதியிலேருந்து லட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டீங்களா? ஆசையாக இருக்கும். உள்ளுக்கு உள்ள அப்படியே பதன்னு இருக்கும். ஆஹா லட்டு இருந்தாலும் தேவன் கோச்சுக்கு வரான். என்ன நீங்கள் லட்டு தின்றதுல தேவன் அசுத்தாவி உள்ள நுழைஞ்சிருது. ஆனால் திருப்பதி லட்டை ஒதுக்கி வச்சுட்டு அந்த வீட்டையே குறை பேசும் போது ஆண்டவர் வருவாராம் உள்ள. ஆஹா என்ன ஒரு சத்தியம். டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் பீப்புள். எங்கள் ஐயா இறந்த போது பிரபு என்ற நண்பர் வீட்டில் இருந்து தான் சாப்பாடு வந்தது. இஸ் அ ஹிந்து. ஒரு முறை ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன போது தீபாவளிக்கு காலையில் இட்லியும் கறி குழம்பு கொண்டு வந்ததுக்கு எங்கள் ஐயா படைச்சதை நான் சாப்பிட மாட்டேன்ட்டார். ஹலோ, அதனால அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அடுத்த வருஷம் வேலையா 2 தட்டு இட்லி 3 தட்டு இட்லி ஊற்றி கறி குழம்பு வச்சு படைக்காமல் கொண்டு வந்தாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஹிந்து அன்புக்காக கடவுளே ஒதுக்கி வச்சுட்டான். சொல்றது புரியுதா? அன்பே பிரதானம். யாரு? பைபிள்ல இருக்கு, காட் இஸ் லவ். அங்கதான் ஆண்டவரே இருக்காருன்னு இருக்கு. அன்பே பிரதானம்னு கடவுளே ஒதுக்கி வச்சுட்டு அன்புக்காக வந்து நிக்கிறான். பூஜையெல்லாம் அப்புறம் வீடா, அன்பு தான் ஏன் முக்கியம்னு. ஆனா நம்ம இன்னைக்கு கொஞ்சம் யோசிப்பார். நாங்க படைச்சதை சாப்பிட மாட்டோம், நாங்க அங்க வந்து உட்கார மாட்டோம், நாங்க இங்க உட்கார மாட்டோம், அப்படி துன்மார்க்கர் வழியில் நடவாமலும். நீ தான் பெரிய துன்மார்க்கன், உன் வழியில தான் நடக்கக்கூடாது. வாட்ச் யுவர் வேர்ட்ஸ். ட்ரீட் பீப்புள் ஈக்குவலி. இன்னைக்கு படைச்சது படைக்கலை என்ன சரி, என்ன பண்றீங்க? பஸ்ஸு போகுது, நடுக்காட்டில் மாட்டிருச்சு, சாப்பாடு இல்லை, 3 நாளைக்கு வண்டி பஞ்சரு, அங்கேயே நிற்கிது. அப்போ திருப்பதியிலேருந்து வந்தவர்கிட்ட மட்டும்தான் லட்டு இருக்கு. என்ன பண்ணுவீங்க? வேற வழி இல்லாமல் இங்கே சாப்பிட்டு தானே செய்றீங்க. இன்னும் உடனே அசுத்தாவி இறங்கி ஓன்னு ஆடிட்டீங்களா? இதெல்லாம் தேவையில்லாதது. அதனால டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் லைஃப். இன்னையிலேருந்து நிம்மதியாக வாழுங்க. ஃபஸ்ட்டு யோசிக்காமல் இருக்கும், போக போக சரியாயிடும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு மத்தியான சாப்பாடு அப்படி நிம்மதியாக பேசி சிரிச்சு கொஞ்சம் கிண்டல் அடிச்சு அப்படிலாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். பேச்சுவார்த்தையே கிடையாது. இது ஒரு பக்கம் அங்கே முக்கில், இது ஒரு பக்கம் அங்கே, ரெண்டும் தெற்கு வடக்கு உட்காந்து சோறு சாப்பிட்டு செவுத்த பார்த்துக்கிட்டு. இல்லைன்னா இப்போ இந்த சொல்லி சொல்லி பாருங்க, கேட்கலன்னா தூக்கி ஒரே படா போட்டுருங்க. சாப்பிடும் போது அந்த காலத்துலலாம் ஏங்க சுற்றி உட்காந்து, எங்கள் அம்மா வீட்டிலலாம் 6-7 பேருங்க சுற்றி உட்காந்து சாப்பிடும் போதே எங்கள் இன்னொரு மாமாவோட தட்டில் இருந்து எங்கள் மாமா எடுத்துருவாரு. அங்கே ஒரு சண்டை நடக்கும். அதுதாங்க குடும்பம். ஜாலியா இங்கே போட வேண்டியது பாக்கியலட்சுமியை போட்டு ராமமூர்த்தி ஐயா சாவரதை பார்த்துக்கிட்டே சாப்பிட வேண்டியது. அப்புறம் உள்ளே போகிற சோறு சோகத்தோட தான் போவோம். நைட்டு போய் அதே சோகத்தில் படுத்து நீயும் உசுர விட்டுற வேண்டியதுதான். ஒரு சாமியார்கிட்ட கேட்குறாங்க, சந்தோஷமா சாமியே, சந்தோஷமா கவலையே இல்லாமல் வாழணும், என்ன பண்ணணும்? அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம செத்து போகணும் அப்படின்னு. செத்து போயிட்டா கவலையும் இருக்காது, கஷ்டமும் இருக்காது, பசியும் இருக்காது, செத்து போ அப்படின்னாரு. செய்வீங்களா நீங்க? சரி, வாழ்க்கை எவ்வளவோ நல்ல காரியங்கள் இருக்கு. இந்த மழை பெஞ்சா அந்த வயல் பக்கம் இருந்து ஒரு வாசனை வரும் பாருங்க, கோடி கொடுத்தாலும் அதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் அனுபவிங்க.
அனுபவிங்க. வயசாயிட்டா மூக்கு அடைச்சிரும், கண்ணு தெரியாது. ஜஸ்ட் என்ஜாய். நல்ல பேசி சிரிச்சு இப்போ இருக்கிற உறவுகளை நல்ல ஸ்ட்ராங் ஆக்கி சந்தோஷமா இருங்க. பணம் வந்து போகும், உறவுகள் வராது. அதனால நிம்மதியா இருங்க, வாழ்க்கையை நிம்மதியா வாழுங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்மையா ஆகுறீங்களோ தேவன் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை மேன்மையாக்கிட்டு போயிட்டே இருப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ இன்னையிலேருந்து நிம்மதியா வாழணும். ஆமேன். கண்ணை போடுங்க, நம்ம ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, இந்த நாள் தந்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை நீர் கற்று தந்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த அழியக்கூடிய காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் செலுத்தாமல் அன்பிற்காகவும் அரவணைப்பிற்காகவும் அந்த முக்கியமான காரியங்களை, அழியாத இந்த ஆத்மாவின் காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் செலுத்த உம்மை நாங்கள் ஆராதிக்க நீர் உதவி செய்யும். வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் இந்த ஞானத்தை தந்து அதை பயன்படுத்த நீர் உதவி செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. ஷலாம்.